வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் ஒரு மனை ஒன்று பார்க்குறதுக்காண்டி வந்திருந்தேன். வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு இடம், பஞ்சநதி குளம்னு சொல்லுவாங்க இந்த பக்கம். அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா இந்த மனை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க மண்ணெல்லாம் கொட்டி துத்து ரெடியாக வச்சுருந்தாங்க. இதில் நாங்கள் வீடு கட்டணும், இதில் எங்களுக்கு பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதை சுற்றி பார்த்துட்டு இப்போ நான் நிற்கிறது இது வடக்கு பார்த்தது. இது வடக்கு பார்த்த ரோடு. இந்த ரோட்டுக்கு வடமேற்குலேருந்து ஒரு தெருக்குத்து வருது. பார்த்திங்கன்னா இந்த காம்பஸ்க்கு பார்க்கும் வடமேற்குக்கு தெருக்குத்து ஒன்று உள்ளே வர்றதுனால இந்த மனை அவ்வளவு சரியில்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் தான். அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் பக்கத்தில் ஒரு இடத்த காமிச்சிருந்தேன். பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு நடைபாதை ஒன்று இருக்குது. இது நடந்து போகிறது மாதிரியான ஒரு இடம் இருக்குது. இதில் இந்த வயல் யாருது அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த வயல் அவங்களோட தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த மணியை பார்த்துட்டு மாதத்துக்கு இது கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது. ஏன்னா கிழக்குலேயும் ஒரு தடம் ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி வடக்கில் ஒரு ரோடு ஒன்று, மெயின் ரோடு போகுது. இந்த ரோடோட குத்தல் பார்த்திங்கன்னா அந்த மணிக்கு நான் ஏற்கனவே பார்த்த மணிக்கு நீச்சல் குத்தாருனா இந்த மணிக்கு ஐஸ்வர்ய குத்தா வருது. இது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த குத்தல் கிட்டத்தட்ட ஈசானிய பகுதிக்கு வந்துடும். ஈசானிய பகுதிக்கு வரும்போது இந்த மனையினுடைய யோகம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மனையை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நீள் வடிவமான ஒரு செவ்வக வடிவமான இந்த மனை ஒரு செவ்வக வடிவமான மனை. இது செவ்வக வடிவம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தெற்குலேருந்து வடக்கு நோக்கி இப்படி வரும்போது இந்த மனை பெண்மனைன்னு சொல்லுவாங்க. இது பெண்ணினுடைய ஆதிக்கம் உள்ள மனை அப்படிங்கிறது மனையினுடைய பெண் தன்மை உள்ள மனை. இப்படி ஆண் மரங்கள் பெண் மரம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த மனையினுடைய தன்மை பெண் தன்மை. அதனால் இந்த மனை நல்லாயிருக்கு. அதனால் இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா வடக்கு சைடில் உள்ள ரோடு. இது இந்த குத்தல் இந்த ரோடோட தாக்கம் ஈசானிய பகுதிக்கு வர்றது மாதிரி பிளான் பண்ணி வீட்டை கட்டினோன்னா ரொம்ப யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கோம். அடுத்த வீடியோவில் தொடரேன். நன்றி, வணக்கம்.